செய்திகள். தினமும் டிவியில் விதவிதமான செய்திகளை பார்க்குறோம். எவ்வளவு அதிகம் பார்க்குறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அதை மறந்தும் போயிடுறோம். ஆனால் ஒரு சில செய்திகள் மட்டும் நம்ம நினைவை விட்டு நீங்கிறதே இல்லை. உதாரணத்துக்கு, காவல் நிலையத்தில் நிரபராதியான ஒரு அப்பாவும் மகனும் காவலர்களாலேயே சித்திரவதைப்படுத்தி அடித்து கொன்னதை நம்மளால் மறக்கவே முடியாது. அதை விட கொடுமை என்னென்னா, அவங்கள கொன்னதுக்கு இதுவரைக்கும் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்காம இருக்கிறது தான். சமீபத்தில் மறுபடியும் ஒரு நிரபராதியான இளைஞர் காவலர்களால் அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் தரங்கெட்ட ஒரு பெண் கொடுத்த புகாரின் பேரில். இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்டம் உடனடியாக கொடுக்குற தீர்ப்பு என்னென்னா, காவலர்களுக்கு இடைக்கால பணி நீக்கமோ அல்லது இடம் மாற்றமோ மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளை துடிதுடிக்க வச்ச விஷயம் எதுன்னா, ஒரு புது மணப்பெண் இளம் வயதிலேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டது தான். அதை விட வேதனை என்னென்னா, இன்றைய கேடுகட்ட சமுதாய சூழ்நிலையிலையும் இந்த பொண்ணை அவளுடைய பெற்றோர்கள் திறமையாகவும் வளர்த்திருந்தும் அவளுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கை துணை அமையாதது நாட்டின் சீர்கேடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பத்தினி, கற்புக்கரசி, பதிவிரதை என்ற தூய தமிழ் சொற்கள் இனிமேல் தமிழ் அகராதிக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு நல்ல குடும்பம், நல்ல வளர்ப்பு. இந்த பெற்றோர்களை நேரில் சென்று ஆறுதல் கூற முடியாவிட்டாலும் அவர்களுக்காக எத்தனையோ கோடி நல்ல உள்ளங்கள் பிரார்த்திக்கவும் அந்த பெண்ணின் ஆன்மா சாந்தியடையவும் மனமாற வேண்டிக் கொண்டனர். இந்த சமயத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஊடகங்கள் தேவையில்லாமல் போய் அவங்கள துருவி துருவி கேள்வி கேட்பதையும் மேலும் மேலும் அவர்களது வேதனையை மேம்படுத்துவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். தங்களை மறந்து துக்கத்தில் இருக்கவங்களை ஆர்வக்கோளாறால் தொந்தரவு செய்ய தவிர்க்கணும். அவங்களை தேவையில்லாத பேச வச்சு மேலும் துக்கத்துக்கு ஆளாக்காதீங்க. தங்களின் பதவி மூலமாகவோ அல்லது செயல் மூலமாகவோ உதவி செய்ய முடியாதவங்க தற்சமயம் ஒதுங்கியிருப்பதே அவங்களுக்கு செய்கிற பேருதவியாக இருக்கும். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமழை என்பது ஔவையாரின் கூற்று. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு ஆண்டவனின் அருளால் உண்மையான உள்ளங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தங்களால் முடிஞ்ச கடமைகளை முன் சென்று தங்கள் பதவியின் மூலமாகவும் நிச்சயமாக செய்வாங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு நமது நன்றியை செலுத்துவோம். நன்றி.